الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. हज़रत मसीह मऊद अलैहिस्सलाम का एक शेर है कि किस तरह तेरा ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஒரு கவிதை வரி, கருணை புரியக்கூடியவனே, உனக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவேன், இந்த பணியை செய்யக்கூடிய நாவை எங்கிருந்து கொண்டு வருவேன் என்பதாகும். அல்லாஹுவின் அருள்களுக்கும் கருணைகளுக்கும் நன்றி செலுத்துவது என்பது சாத்தியமற்றதாகும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயணமும் தனது கோணத்தில் அல்லாஹுவின் அருளையும் கருணையையும் கொண்டதாக இருக்கின்றது. கடந்த நாட்களில் ஜெர்மனியின் ஆண்டு மாநாடு நடைபெற்றது. அதில் நான் கலந்து கொண்டேன். அங்கும் மாநாட்டை தவிர அல்லாஹுவின் அருள் மற்றும் கருணையின் எப்படிப்பட்ட காட்சியை கண்டோம் என்றால், அதன் மூலம் அல்லாஹு தாலா ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடன் செய்த வாக்குறுதிகளை ஒவ்வொரு நாளும் புதிய பொலிவுடன் நிறைவேற்றுகின்றான் என்பதில் நம்பிக்கை மேலும் வலுவடைகின்றது. ஜெர்மனியின் அமீர் சாஹிப் அவர்கள் என்னிடம், நான் பார்ப்பது என்னுடைய மற்றும் என்னுடைய நண்பர்களின் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது என கூறினார்கள். ஜெர்மனியில் ஜெர்மன் மக்கள் மற்றும் ஜெர்மனி ஊடகங்களிலிருந்து எந்த அளவு ஆர்வம் வெளிப்பட்டதென்றால், இதற்கு முன்பு வெளிப்படாத அளவுக்கு அது வெளிப்பட்டுள்ளது. பள்ளிவாசலுக்கான அடிக்கல் நாட்டு விழாக்களும் நடைபெற்றன. பள்ளிவாசல் திறப்பு விழாக்களும் நடைபெற்றன. முன்பை விட அதிக அளவு உள்ளூர் மக்களின் ஆர்வமும் தென்பட்டது. அமைப்பாளர்களின் ஆர்வமும் தென்பட்டது. படித்த மக்களின் ஆர்வமும் தென்பட்டது. மேலும் கிறிஸ்தவ ஆலயங்களின் பாதிரிமார்களின் ஆர்வமும் தென்பட்டது. பின்னர் ஆண்டு மாநாடு நடைபெற்றது. அதிலும் அல்லாஹு தாலா உடைய அருளின் காட்சிகளை முன்பை விட அதிகம் காண முடிந்தது. எவ்வாறாயினும் மனித சிந்தனையினால் அல்லாஹுவின் அருளை அளவிட முடியாது. குறைந்தபட்சம் அங்கு நடைபெற்ற விஷயங்களுக்கு முன்பு ஜெர்மனி ஜமாத்திற்கு இந்த வருடம் ஏற்பாடுகள் சிறந்த முறையில் இருக்கும் என்றும், மக்களிடமிருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் என்றும் நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்தளவு விசாலமாக, ஏற்பாடுகளை விட அதிகமாக, எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக அல்லாஹு அருள் புரிவான் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றவில்லை. தற்பொழுது எனது வழக்கத்திற்கேற்ப ஒன்று அல்லாஹ்வின் அருள்களை பற்றி சிலவற்றை கூறுவேன், பயணத்தின் நிலைமைகளை பற்றி கூறுவேன். இரண்டாவது, மாநாட்டின் சேவையாளர்களுக்கு நன்றி செலுத்தப்படும், அதனை பற்றியும் மாநாட்டின் ஏற்பாட்டை பற்றியும் கூறுவேன். மேலும் நன்றியும் செலுத்துவேன். நான் அங்கு சென்ற பயணம் மிகவும் சிறிய பயணமாகும். 10 நாட்களுக்கான பயணமாகும். அங்கு அவர்கள் இந்த நாட்களில் 2 பள்ளிவாசல்களுக்கு அடிக்கல் நாட்ட ஏற்பாடு செய்திருந்தார்கள். 2 பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டன. மேலும் அல்லாஹுவின் அருளினால் பள்ளிவாசலின் நிகழ்ச்சிகள் மாபெரும் வெற்றியடைந்தது. இதன் மூலம் இஸ்லாத்திற்கான பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. பள்ளிவாசல் மூலம் அங்குள்ள மக்களிடம் இருந்த சந்தேகங்கள் விலகின. அதில் ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிது சுபஹான் ஆகும். மார்பில்டனில் அதற்கான அடிக்கல்லை நாட்டினேன். புளோரிஷியம் மஸ்ஜித் பைத்துல் அத்தா திறக்கப்பட்டது. இந்த பள்ளிவாசல்
முதலிலேயே கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக இருந்தது. பிறகு தற்பொழுது இது பள்ளிவாசலாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் அருளினால் ஜமாத் உறுப்பினர்கள் இதனை பள்ளிவாசலாக மாற்றுவதற்கு 7000 மணி நேரம் வரை வக்காரை அமல் செய்துள்ளார்கள். அடுத்து நியூவெல்டுடைய மஸ்ஜித் பைத்துர் ரஹீம் திறக்கப்பட்டது. ஃபோல்டாவுடைய மஸ்ஜித் பைத்துல் ஹமீதுடைய பள்ளிவாசலிற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அங்குள்ள பல்வேறு விருந்தினர்கள், உள்ளூர்வாசிகள், மேயர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து மார்க்க பிரதிநிதிகளும் வந்திருந்தனர். மஸ்ஜிது பைத்துல் அத்தா அமைந்துள்ள புளோரினசமும் பகுதியின் மாநில செக்ரட்டரி டாக்டர் ஹசி டோல்ஃப் தனது உரையில் முதலில் வாழ்த்துச் செய்தியை கூறினார். பிறகு டிசம்பரில் நான் ஜாமியாவுடைய திறப்பு விழாவிலும் கலந்து கொண்டுள்ளேன் என்றும் 1959 மஸ்ஜித் நூருடைய திறப்பு விழாவை பற்றியும் அவர் எடுத்துரைத்தார். பிறகு ஜமாத் மற்றும் இஸ்லாமிய போதனைகளை பற்றியும் அகமதிகளின் நடைமுறையை பற்றியும் கூறினார். பிறகு அவர், நான் உங்களது ஜமாத்திற்கு மிகவும் கண்ணியம் அளிக்கின்றேன். எங்களுடன் சேர்ந்து நீங்கள் பணியாற்றுவதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் கூறினார். மேலும் இஸ்லாத்தின் அழகிய முகத்தை பொதுமக்கள் வரை கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தியதற்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் சேரிட்டி வாக், தெருக்களை தூய்மைப்படுத்துவது, சிறுவர் அமைப்புகளுக்கு உதவி செய்வது, வக்காரை அமல் போன்றவைகள் உள்ளன என அவர் கூறினார். இதுபோன்ற பல்வேறு செய்திகள் உள்ளன. அவற்றில் நான் ஒரு சில சம்பவங்களை நடுவில் இருந்து எடுத்துள்ளேன். இந்த பள்ளிவாசலின் திறப்பு விழாவின் போது ஏறக்குறைய 270 ஜெர்மன் விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் 4 பல்வேறு பகுதியிலுள்ள மேயர்கள், மாநில செக்ரட்டரிகள், ஒரு அரசியல் கட்சியின் டெபுட்டி சேர்மன், நேஷனல் பார்லிமெண்டுடைய உறுப்பினர், கிறிஸ்தவ ஆலயத்தின் பாதிரிகள் அல்லது அவர்களது பிரதிநிதிகள், போலீஸ் கமிஷனர், இதனை போன்று சிட்டி கவுன்சிலுடைய பிரதிநிதிகள் போன்றோர் கலந்து கொண்டனர். மேலும் உலகிய வாழ்வின் பல்வேறு பிரிவுகளில் தொடர்பு கொண்டுள்ள நண்பர்களும் கலந்து கொண்டனர். மஸ்ஜித் பைத்துல் ஹமீதின் விழாவின் போது அங்குள்ள ஃபர்ஸ்ட் கவுன்சிலர் ஆஃப் த சிட்டி தனது உரையில் அஹ்மதியா ஜமாத் ஃபுல்டா நகரத்தின் பாரம்பரியத்தில் பங்களிக்கின்றது. அது பல வருடங்களாக இங்கு உள்ளது. நான் சமூகத்தின் நலனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அறிந்துள்ளேன் என கூறினார். மேலும் நீங்கள் பள்ளிவாசல் கட்டுவது நீங்களும் நகரத்தின் பிரச்சனைகளில் பங்கெடுக்க விரும்புகின்றீர்கள் என்பதன் அடையாளமாகும். எங்களுடைய மொழியில் ஒரு பழமொழி உள்ளது, சொல்லிற்கு பகரமாக செயல் மூலமாக மனிதனை கண்டறியுங்கள் என்றார். உங்களிடமிருந்து நல்ல விஷயங்களை மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை, மாறாக உங்களது செயல்களும் சிறந்ததாக உள்ளது, உயர்வானதாக உள்ளது. ஜமாத் இந்த நாட்டின் சட்டங்களை மதிப்பது மட்டுமல்லாமல் அதனை பின்பற்றவும் செய்கின்றது என்பது ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயமாகும் என்றார். ஆகையால் நாம் எப்போதும் சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். இதனை போன்று ஒரு உள்ளூர் விருந்தினர் கூறினார். அவருக்கு வயது 81 ஆகும். அவர் அங்கு எனது சொற்பொழிவையும் கேட்டார். அதன் பிறகு அவர், உங்களுடைய ஹலீஃபா கூறிய விஷயங்களை எனது வாழ்வில் என்னால் பார்க்க முடியாது, அதாவது இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்கான விஷயங்களை பற்றி கூறுகின்றார். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களது ஜமாத்தின் தோற்றுநரை பற்றி நான் இன்டர்நெட்டில் படித்தேன். அதாவது அதில் தூது செய்தியை உலகம் ஏற்றுக்கொள்ளும்
உண்மையான இஸ்லாம் இவர்கள் மூலமாக பரவும் என்றார். மறுநாள் அவர் மீண்டும் வந்தார். என்னுடைய உள்ளத்தில் உங்களுடைய மார்க்கத்தின் உண்மையை உணர்ந்து விட்டேன். நான் துவா செய்வதற்காக எனக்கு தொழுகையை கற்றுத்தாருங்கள் என்றார். நிகழ்ச்சியின் கடைசியில் மாவட்ட கவுன்சிலின் தலைவர் அங்குள்ள உள்ளூர் தலைவரிடம் வந்து, எங்களது விருப்பம் என்னவென்றால் எங்களது மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கு உங்களது இமாம் வர வேண்டும். நாங்கள் அன்னாருடைய சொற்பொழிவை கேட்டோம். பல்வேறு அரசியல்வாதிகளும் அதனை ஒரு ஒளியூட்டும் சொற்பொழிவு என கூறியுள்ளனர் என்றார். மேலும் உங்களுடைய ஜமாத்தின் இமாமுடைய இந்த சொற்பொழிவு எங்களது அறிவுக்கு ஒளி ஊட்டியுள்ளது, எங்களது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார். அங்குள்ள சதர் சாஹிப் அதற்கு பிறகு மக்கள் தொடர்ந்து பள்ளிவாசலை பார்க்க வருகை தருவதாக கூறுகின்றார்கள். பள்ளிவாசல்கள் எங்கெல்லாம் கட்டப்படுமோ அங்கெல்லாம் எப்போதும் தப்லீகிற்கான புதிய வழிகள் திறக்கின்றன. மேலும் அறிமுகமும் அதிகரிக்கின்றது. 2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அறிக்கை அனுப்பியுள்ளனர். அதில் இதுவரை 500க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்ததாக கூறுகின்றார்கள். பலரும் இஸ்லாமிய போதனைகளை அறிவதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாக கூறுகின்றார்கள். மேலும் சிலரை பார்த்து, இவர்கள் வெளியிலிருந்து வந்த விருந்தினர்கள் அல்ல, மாறாக நமது ஜமாத் உறுப்பினர்களைப் போன்று தோன்றியதாக அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு பெண்மணி தனக்கு ஏற்பட்ட தாக்கத்தை பற்றி எழுதுகின்றார்கள். எனக்கு உங்களுடைய இமாமை பார்த்தது மற்றும் அவர்களது சொற்பொழிவை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. கிறிஸ்துவத்தை பற்றி பரந்த மனப்பான்மையை நீங்கள் வைத்துள்ளீர்கள். மேலும் லவ் ஃபார் ஆல் ஹேட்டட் ஃபார் நன் என்ற முழக்கத்தை நாங்கள் பலமுறை கேட்டோம் என்றார். மேலும் பல்வேறு விஷயங்கள் நம்மை பிரிப்பதற்கு பகரமாக இணைக்கிறது. மார்க்கத்தை பற்றி மனிதன் சிந்தனை செய்வது அவசியமாகும் என்றார். ஒவ்வொன்றிற்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இல்லை என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். ஒரு சகோதரர் இவ்வாறு கூறினார், ஹலீஃபா முதலில் கொடுத்த தூது செய்தி இஸ்லாம் சமத்துவத்தை விரும்பக்கூடிய மார்க்கமாகும். இது மிகவும் அவசியமான தூது செய்தியாகும். இதனை அவர்கள் மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்கின்றார்கள். இவர் இதற்கு முன்பும் நமது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். அடுத்து ஒரு நண்பர் கூறினார், எனக்கு மிகவும் சிறந்த உணர்வுகளை தரக்கூடியதாக அந்த மாநாடு இருந்தது. அதாவது அன்பு, நேசம் போன்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தப்பட்டது. நான் சிறந்த புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவன் ஆவேன். எங்களுக்கும் புதிய ஏற்பாடு மற்றும் அன்பு மிகவும் முக்கியமானதாகும். ஆனால் நான் இந்த வார்த்தையை இந்த அளவு கிறிஸ்தவ ஆலயத்தில் கேட்டிருக்கின்றேனா என தெரியவில்லை. இந்த விஷயம் என்னை மிகவும் நல்ல தாக்கத்திற்கு ஆளாக்கியுள்ளது. எனக்கு அஹமதியா ஜமாத்தை இந்த அளவு தெரியாது. எனக்கு இங்கு கிடைத்த அன்பு எல்லா இடங்களிலும் கிடைக்காது. மேலும் எனக்கு இதனை மறைப்பது அவசியமற்றதாகும். இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரியும். அதாவது ஜெர்மனியில் இஸ்லாத்தை பற்றி பலருக்கும் காழ்ப்புணர்ச்சி உள்ளது. ஊடகங்கள் மூலம் தவறான முகம் காட்டப்படுகின்றது. பெரும்பான்மையான முஸ்லிம்களை தனிப்பட்ட முறையில் எவரும் தெரிந்து வைத்திருப்பதில்லை. என்னுடைய எண்ணத்தின்படி இப்படிப்பட்ட தனிப்பட்ட தொடர்பு ஏற்படக்கூடிய இடங்கள் மூலம் உண்மையான விஷயம் என்னவென்பது தெரிய வந்துவிடும். இதனை போன்று தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்கள் எனது நேர்முக காணலை எடுத்தார்கள். அதில் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் இக்காலகட்டத்தில் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் அவசியம் மற்றும் பள்ளிவாசல்களின் செயல்பாடுகள் குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டன. இதனை போன்று ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக 30 செய்தித்தாள்கள், 3 ரேடியோ ஸ்டேஷன்கள் மற்றும் 5 டிவி சேனல்கள் நமது நிகழ்ச்சிகளை கவரேஜ் செய்தார்கள். ஜெர்மனியின் வரலாற்றில் முதன்முறையாக நேஷனல் டிவியில் ஜமாத்தை பற்றிய செய்தி ஒளிபரப்பப்பட்டது. ஜெர்மனியின் மற்றொரு சேனல் ZDF
ஃபோல்டாவுடைய பள்ளிவாசலின் அடிக்கல் நாட்டு விழாவை பற்றி ஜூன் 27ஆம் தேதி செய்தியினை ஒளிபரப்பியது. ஏறக்குறைய 3 நிமிடங்கள் அது செய்தியினை ஒளிபரப்பியது. அதில் என்னை பள்ளிவாசலுக்கான அடிக்கல் நாட்டுவதாக காட்டப்பட்டது. அஹமதியா ஜமாத்தை பற்றிய அறிமுகமும் செய்யப்பட்டது. பிரிண்ட் மீடியா அதாவது செய்தித்தாள்கள் மூலம் ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக 12 லட்சம் பேர் வரை தூது செய்தி எட்ட வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நேஷனல் டிவியின் கவரேஜ் மூலம் முழு ஜெர்மனியில் எனது படத்துடன் ஜமாத்துடைய தூதுவும் அறிமுகமும் எட்ட வைக்கப்பட்டது. இன்டர்நேஷனல் டிவி ZD இது ஜெர்மன் மற்றும் ஆஸ்திரியா சுவிட்சர்லாந்துடைய ஒன்றுபட்ட டிவி சேனல் ஆகும். இந்த டிவியில் மாநாட்டை பற்றிய செய்தி ஒளிபரப்பானது. இதன்படி டிவி மூலம் 3 நாடுகளில் ஜமாத்தை பற்றிய தூது செய்தி எட்ட வைக்கப்பட்டது. இதனை ஜெர்மனி ஜமாத் எதிர்பார்க்கவே இல்லை. மீன்ஸ் ஸ்பிரிச் என்ற பத்திரிகை ஹலிஃபத்துல் மசி தனது சொற்பொழிவில் நாங்கள் தற்பொழுது பள்ளிவாசல் கட்டிய இடம் முதலில் மார்க்கெட்டாக இருந்தது. அங்கு பல்வேறு பொருட்கள் பணத்திற்கு பகரமாக கொடுக்கப்பட்டது. அவை உடல் தேவைக்கானவையாக இருந்தது. பள்ளிவாசலிலும் வாங்கவும் விற்கவும் செய்யப்படுகின்றது. ஆனால் இலவசமாக பொருட்கள் கிடைக்கின்றன. அங்கு ஆன்மீக பொருட்கள் கிடைக்கின்றன என கூறியதாக அது எழுதியிருக்கின்றது. பிறகு சந்தாவை பற்றி கூறினேன். ஜெர்மனியில் ஜமாத்திற்கு அரசு அங்கீகாரம் கிடைத்துவிட்டது. அங்கு ஜமாத் தனது பள்ளிக்கூடத்தையும் திறக்கலாம், மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தலாம். ஆனால் கிறிஸ்தவ ஆலயத்திற்காக ஓரளவு டாக்ஸ் வசூல் செய்யலாம் என்றனர். அதற்கு நான் அவரிடம் ஜமாத் சந்தா கொடுக்கின்றது, மிகவும் மகிழ்ச்சியுடன் கொடுக்கின்றது. இந்த பள்ளிவாசலும் தியாகம் செய்துதான் ஜமாத் கட்டி இருக்கின்றது. ஆகையால் எங்களுக்கு எந்தவித டாக்ஸுக்கும் அவசியம் இல்லை. இந்த வகையில் எங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து எந்த உதவியும் தேவையில்லை. மக்களை கட்டாயப்படுத்தவும் தேவையில்லை. அல்லாஹ்வின் அருளினால் நமது அகமதிகள் தானே தியாகம் செய்து அல்லாஹுவின் விருப்பத்தினை பெறுவதற்காக ஜமாத்திற்காக செலவு செய்கின்றனர், பள்ளிவாசலுக்காக செலவு செய்கின்றனர் என்றேன். ஒரு விருந்தினர் எழுதுகின்றார், ஹிலாஃபத்திற்கும் ஜமாத்திற்கும் இடையிலுள்ள தொடர்பு மற்றவர்களுக்கும் அதிகமாக தெரிய வருகின்றது. அவர் எழுதுகின்றார், அகமதிகள் தனது ஹலீஃபாவுடன் கொண்டுள்ள அன்பிற்கான உதாரணம் உலக தொடர்புகளில் காண கிடைக்காது. அகமதிகளுக்கு தனது ஹலீஃபாவை அருகில் பார்ப்பது ஒரு உன்னதமான எடுத்துரைக்க முடியாத ஒரு உணர்வு ஆகும். இதனை போன்று ஹிலாஃபத்திற்கு ஜமாத்துடனும் ஜமாத்திற்கு ஹிலாஃபத்துடனும் உள்ள தொடர்பினை மற்றவர்களும் உணர்கின்றார்கள். பலரும் இதனை வெளிப்படுத்தி உள்ளனர். சில விஷயங்கள் எல்லாம் ஒன்று போல்தான் உள்ளது. பலரும் அனுபவங்களையும் தாக்கங்களையும் எழுதி உள்ளனர். அவற்றை நான் விட்டுவிடுகின்றேன். நான் அவர்களிடம் ஜமாத் மற்றும் இஸ்லாத்தின் போதனை என்னவென்றால் ஒவ்வொரு மதத்தையும் கண்ணியத்துடன் பார்க்க வேண்டும், இதுவே எமது போதனையாகும். இந்த பள்ளிவாசல் இந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் என கூறினேன். இதனை பத்திரிகைகள் அதிகமாக ஹைலைட் செய்து காட்டியிருக்கின்றார்கள். இதனை போன்று இன்டர்நெட்டிலும் தனது வெப்சைட்டில் 100கணக்கில் பள்ளிவாசலின் படத்தை பற்றியும் தூது செய்தினை பற்றியும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பள்ளிவாசலின் மூலம் பல்வேறு இடங்களில் தப்லீக் பணி நடைபெற்றது. மாநாடு மூலமாக நடைபெற்ற தப்லீகுடைய அறிக்கை இதுவாகும். இவ்வருடம் பிரான்ஸ், பெல்ஜியமிலிருந்து வந்திருந்த புதிய அகமதிகள் தப்லீகின் கீழுள்ள நண்பர்களை தவிர மால்டா, அஸ்டோனியா, ஐஸ்லாந்து, லத்வேனியா, ஹஸ்ரி, லேட்வியா, ரஷ்யா, தாஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், கொசோவோல், அல்பானியா, பல்காரியா, மெசிடோனியாவிலிருந்து ஒரு குழுவும் வந்திருந்தது. இதில் முஸ்லிம் அல்லாத நண்பர்களும் அடங்குவார்கள். ஜமாத்துடன் அனுதாபம் கொண்ட மக்களும் வந்திருந்தனர். தப்லீகின் கீழ் உள்ளவர்களும் வந்திருந்தனர். அகமதிகளும் கலந்து கொண்டனர். பல்காரியாவிலிருந்து 80 பேரை கொண்ட ஒரு பெரிய குழு வந்திருந்தது.
மெர்சிடோனியாவிலிருந்து 53 பேரை கொண்ட ஒரு குழு வந்திருந்தது. அதில் 15 கிறிஸ்தவர்களும் 10 அகமதி அல்லாதவர்களும் 22 அகமதிகளும் அடங்குவர். 1000 மைல் பயணம் செய்து இவர்கள் வந்திருந்தனர். மாநாட்டு நிகழ்ச்சிகள் எல்லையில்லா அளவு தாக்கத்திற்கு ஆளானோம் என ஒவ்வொருவரும் கூறினர். அகமதிகள் உணர்ச்சி பொங்க ஒரு தூய மாற்றத்தை இந்த மாநாடு ஏற்படுத்தியது என கூறினர். மற்றவர்கள் இப்படிப்பட்ட காட்சியை வேறெங்கும் பார்த்ததில்லை என கூறினார். ஜெர்மனியின் மாநாடு குறிப்பாக ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு தலைமையகமாக அமைந்துள்ளது. அல்லாஹ்வின் அருளினால் அங்கிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் வருவதும் போவதும் மூலமாக தப்லீக் மைதானமும் விரிந்து கொண்டே செல்கின்றது. பொதுவாக பெரும்பாலான எப்போதும் ஏற்படக்கூடிய தாக்கம், அதாவது சிறுவர்கள் தண்ணீர் கொடுப்பதும், சேவை செய்வதும், முதியவர்களுக்கு தொண்டு செய்வதும், ஒரு அமைப்பின் கீழ் அனைத்து பணிகளும் நடப்பதும் தொடர்பாக ஒவ்வொருவரும் இதனை பற்றி தனது தாக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். சிலர் இதனை பார்த்து இது எங்களுக்கு ஆச்சரியமூட்டக்கூடியதாக உள்ளது என கூறினர். மெசிடோனியாவில் இருந்து வந்திருந்த அமிலிஜா திராஜா சாஹிபா, இவர் கிறிஸ்தவ பெண்மணி ஆவார். இவர் அங்கு ஆங்கில புரொஃபஸராக உள்ளார். இவர் தனது தாக்கத்தை வெளிப்படுத்தியவாறு கூறுகின்றார்: நான் மாநாட்டில் முதன்முறையாக கலந்து கொண்டுள்ளேன். அங்கு ஒவ்வொரு விஷயமும் ஓர் அமைப்பின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மற்றவர்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருந்தனர். இதன் மூலம் உங்களது ஜமாத் உயர்வான அந்தஸ்தில் உள்ளது என்பது தெரிய வந்தது. அடுத்து எழுதுகிறார்: உங்களுடைய இமாமுடைய சொற்பொழிவை கேட்ட பிறகுதான் இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தின் பொருள் அன்பு, கண்ணியம், ஆதரவு, அனைவருக்கும் அமைதி என்பது தெரிய வந்தது. மாநாடு எங்களை மாற்றிவிட்டது. நாங்கள் எங்களுக்குள் பல மாற்றங்களை உணர்ந்தோம் என அவர் கூறினார். ஆக இவ்வாறு மாநாடு அகமதிகளிடம் மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை, மாறாக அல்லாஹுவின் அருளினால் கிறிஸ்தவர்களிடமும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. மெர்சிடோனியாவுடைய ஒரு மருத்துவர் யோஹான் சாஹிப், இவர் ஒரு குழுவுடன் மாநாட்டிற்கு வந்திருந்தார். அவர் கூறினார்: நான் மருத்துவர் ஆவேன். பல்கான் மற்றும் மக்தூனியாவில் நடைபெற்ற 3 போர்களில் காயமடைந்தவர்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சமுதாய வேறுபாடு பார்க்காமல் நான் மக்களுக்கு சேவை செய்தேன். பல்வேறு சமுதாய மக்களை நான் இம்மாநாட்டில் பார்த்தேன். எந்த விதமான வேறுபாடும் இவரிடம் தென்படவில்லை. நான் இங்கு கலிஃபாவுடைய சொற்பொழிவை கேட்டேன். இதன் மூலம் எனக்கு என்னுடைய சரியான இடம் கிடைத்துவிட்டது என உறுதி ஏற்பட்டது. மேலும் நான் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவர் பையத் செய்ய முடிவு செய்தார். மாநாட்டின் கடைசியில் அவர் பையத் செய்தார். அவர் கூறுகின்றார்: நான் ஹஜ்ஜிற்கும் சென்றுள்ளேன். அங்கு முஸ்லிம்கள் எவ்வாறு உள்ளனர் என்பதனை பார்த்தேன். அங்கு நான் இஸ்லாத்திற்கு மாற்றமான அரசியலை பார்த்தேன். முஸ்லிம்களின் சொல்லிலும் செயலிலும் முரண்பாடு இருந்தது. அதிக அளவு அரசியலே இருந்தது. அவர்களுடன் உள்ளம் நிம்மதி அடையவில்லை. ஜமாத் கூறக்கூடிய ரிஃபார்ம் மிகவும் சிறந்ததாகும். ஜமாத் எவரையும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதில்லை, மாறாக இஸ்லாம் மீதான நம்பிக்கையை அவரிடம் உறுதிப்படுத்துகின்றது. மேலும் அவர் கூறுகின்றார்: நான் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். எனக்கு இதுதான் சிராத்தே முஸ்தகீம், அதாவது நேரான பாதையாகும் என்றார். அவர் தொடர்ந்து கூறுகின்றார்: மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இவ்வளவு பெரிய கூட்டம், ஆனால் எந்த ஒரு போலீஸும் இல்லை. இதனை கண்டும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இதன் பொருள் இங்கு எந்தவிதமான சண்டையும் ஏற்படாது என அரசுக்கும் நம்பிக்கை இருக்கின்றது என்பதாகும். அடுத்து அவர் கூறுகின்றார்: ஹலீஃபா அவர்கள் எடுத்துரைத்த சில விஷயங்களை வேறு எந்த ஒரு மௌலவிடம் இருந்தும் நான் கேட்டதில்லை. இவை அனைத்தும் எவ்வளவு வெளிப்படையாக இருந்ததென்றால், நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்பது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. எனக்கு ஒரு ஹலிஃபா இருக்கிறார் என தெரிய வந்ததும் நான் எனக்கு பாதை கிடைத்துவிட்டது என புரிந்து கொண்டேன். ஏனென்றால் நமக்கு ஹலிஃபா மற்றும் வழிகாட்டியின் தேவை உள்ளது.
அடுத்து மெர்சிடோனியாவுடைய ஒரு இளைஞர் பாயிரோ ஆவார். அவர் புதிய அகமதி என எழுதியுள்ளார். இதற்கு முன்னர் அவர் முஸ்லிமாக இருந்தார். மேலும் எப்படிப்பட்ட முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார் என்றால், மௌலவிகள் தோன்றக்கூடிய தனது பிள்ளைகளை மௌலவியலாக ஆக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவராக அவர் இருந்தார். அவர் கூறுகின்றார், எனது பாட்டனார் கைர் அகமதி மௌலவி ஆவார். இவர் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய பாட்டனார் மூலமாக மிகவும் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. எதிர்ப்பின் காரணமாக 6 மாத காலம் வீட்டை துறக்க நேரிட்டது. ஆனால் உறுதியாக நிலை நின்றார்கள். அதன் பிறகு அவரது மனைவியும் பைய செய்தார்கள். பிறகு இங்கு மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள். அவர் மெர்சிடோனியா மக்கள் எழுதிய ஒரு கவிதையை நசமை படிக்க அனுமதி கேட்டார். நான் படியுங்கள் என்றேன். இந்த நசமை அவரும் அவருடன் சில சிறுவர்களும் சேர்ந்து எவ்வாறு படித்தார்கள் என்றால், அதன் மூலம் ஒரு வித்தியாசமான சூழல் ஏற்பட்டது. இதனை MTA குழுவினர் ஒளிபரப்புவார்கள் என நினைக்கின்றேன். அவர்களது குரலும் மிகவும் அழகாக இருந்தது. அவர்களுடன் உள்ளூர் சிறுவர்களும் கலந்து கொண்டனர். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய புகழும் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் வருகையை பற்றியும் இருந்தது. அவர் எங்களுக்கு மாநாட்டில் நசம் படிப்பதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டதாக கூறினார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எவ்வாறாயினும் அவர் அங்கு நசம் படித்து காட்டினார். ஜெர்மனியின் ஏற்பாட்டாளரிடம் நான் இதனை கூற விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட மக்கள் நசம் படிக்க அனுமதி கேட்டால் அவர்களுக்கு பிறகு படிப்பதற்கு அனுமதி அளியுங்கள். வெறும் உருது நசம் மட்டும் படிக்க வைக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக பல்வேறு மக்கள் உள்ளனர், பல்வேறு சமுதாயத்தினர் உள்ளனர். அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். லெஜ்னா பகுதியிலிருந்தும் ஜெர்மன் நசம் படிப்பவர்களுக்கு மிகவும் குறைந்த நேரமே தரப்பட்டது. உருது நசமே அதிகமாக படிக்கப்பட்டது என புகார்கள் வந்துள்ளன. ஆகையால் அவர்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பெல்ஜியமுடைய உள்ளூர்வாசி ஒருவர், அவரும் மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் கூறுகின்றார், நான் அஹ்மதியா ஜமாத்திற்கிடையில் ஒற்றுமை, அன்பு மற்றும் மனித இன சேவையை கண்டு மிகவும் சிறந்த தாக்கத்திற்கு ஆளானேன். நான் 2 வருடம் ஜமாத்துடைய போதனையை ஆராய்ந்தேன். நான் முஸ்லிம் ஆவேன், ஆனால் யாருக்கும் இதனை பற்றி தெரியாது. ஒரு நாள் கனவில் பாங்கு சப்தத்தை கேட்டேன். நான் தொழுகையின் பக்கம் வர வேண்டும் என அழைக்கப்படுகின்றேன் என நினைத்தேன். அதாவது இஸ்லாத்தின்பால் நான் அழைக்கப்படுகின்றேன் என நினைத்தேன். இன்று நான் ஜெர்மனி விருந்தினரிடம் ஹலிஃபா அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவை கேட்டேன். அவை என்னிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் பைய செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைய வேண்டும் என முடிவு செய்தேன். அவ்வாறே அவர் பைய செய்தார். அங்குள்ள நமது அயாஸ் ஓதே சாஹிப் கூறுகின்றார்கள், மாநாட்டிற்கு முந்தைய நாள் மாலையில் கானாவை சேர்ந்த தப்லீகின் கீழ் உள்ள ஒரு நண்பரை சதர் சாஹிப் ஒரு இடத்திற்கு அழைத்து வந்தார்கள். அந்த இளைஞருடைய உள்ளம் ஜமாத் தொடர்பாக தூய்மையாக இருப்பது தெரிய வந்தது. ஏறக்குறைய அகமதி என்பது தெரிய வந்தது. ஆனால் அவரிடம் கேட்டபோது, நான் தற்பொழுது பைய செய்ய முடியாது, பல்வேறு பிரச்சனைகள் எனக்கு உள்ளன என்றார். அதன் பின்னர் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். பிறகு இரவு அவர் தூங்குவதற்காக வந்தபோது மிகவும் உணர்ச்சி பூர்வமாக, நான் ஜெர்மன் மக்கள் முன்பாக ஹலிஃபா அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவை கேட்டேன். இப்போது நான் அஹ்மதி ஆவதற்கு எந்த காரணமும் எஞ்சியிருக்கவில்லை. ஆகையால் நான் பையத் செய்ய வந்திருக்கின்றேன் என்றார். ஒரு கிறிஸ்தவ நண்பர் மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியவாறு கூறுகின்றார், நான் ஹலிஃபாவுடைய சொற்பொழிவை கேட்டேன். மிகவும் அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்கள் சுருக்கமாக மிகவும் விளக்கமாக இஸ்லாமிய கோட்பாடு என்ன என்பதனை தெளிவுபடுத்தினார்கள். மேலும் இஸ்லாமிய போதனைகள் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது என்பதனையும் தெளிவுபடுத்தினார்கள். நான் கிறிஸ்தவர்களிடமும் இதனை போன்றே
தெளிவான மற்றும் நேரான வார்த்தைகளை கேட்க விரும்புவேன். ஆனால் பெரும்பாலும் அவ்வாறு இருப்பதில்லை. எங்களில் மிகவும் குறைவானவர்களே தெளிவான மற்றும் நேரான வார்த்தைகளை பேசுகின்றனர். ஒரு பெண்மணி கூறுகின்றார்கள், எனக்கு இங்கு வந்த பிறகு புதிய விஷயங்களை கற்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு விஷயங்களை பற்றி இது எனக்கு தெரியும் என நினைத்திருந்தேன். ஆனால் அதனை பற்றிய சரியான அறிவு இங்கு வந்த பிறகுதான் புதிய கோணத்தில் தெரிய வந்துள்ளது. மேலும் நான் ஹலீஃபாவுடைய சொற்பொழிவை கேட்டேன். அதிக தாக்கத்திற்கு ஆளானேன். அவர்கள் மிகவும் சிக்கலான மற்றும் கஷ்டமான விஷயங்களை பற்றி பேசினார்கள். எப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசினார்கள் என்றால், தியோலஜியன் இதனை புரிய வைப்பதற்கு பல்வேறு நூல்களை எழுதிவிடுவார்கள். ஆனால் அவர்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் மிகவும் எளிமையான முறையில் மிகவும் அழகிய கோணத்தில் வெளிப்படுத்தினார்கள். அதனுடைய தரமும் புரியும்படி இருந்தது. ஹலீஃபா இஸ்லாமிய போதனைகள் மற்றும் இறைவனை பற்றி எவ்வாறு எடுத்துரைத்தார்கள் என்றால், ஒவ்வொரு மனிதனும் புரியும்படி அது இருந்தது. எந்த விதமான தப்பெண்ணத்தையும் அது ஏற்படுத்தவில்லை. மேலும் அவர் இந்த ஜமாத்தும் முற்றிலும் வேறுபட்டு இருக்கின்றது என்று கூறினார். அடுத்து நமது ஒரு அகமதி கூறுகின்றார், ஒரு ஜெர்மன் இளைஞர் ஒருவர் தனது நண்பர்களுடன் என்னிடம் வந்தார். அவர் என்னிடம் நான் கிறிஸ்தவன் ஆவேன் என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அவர் முஸ்லிம்களை போன்று பேச ஆரம்பித்தார். ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை மிகவும் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் முழுமையாக ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறி வந்தார். அதனுடன் தற்பொழுது தொழுகைக்கான நேரமாகும், நான் ஒழு செய்து விட்டு வந்துள்ளேன், காலத்தின் ஹலீஃபாவின் பின் நின்று தொழ வேண்டும் என்றார். நான் அவரிடம், நீங்கள் ஆரம்பத்தில் தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று கூறினீர்கள், ஆனால் உங்களுடைய பேச்சினை வைத்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு முஸ்லிம் என தோன்றுகிறது என்றேன். அதற்கு அவர் கூறினார், எனக்கு 6 மாதத்திற்கு முன்பு அஹ்மதியத்தை பற்றிய அறிமுகம் கிடைத்தது. லைஃப் ஆஃப் முஹம்மது என்ற நூலை நான் படித்தேன். என்னுடைய பாதிரியிடம் நான் அதனை பற்றி பேசிய போது அவரால் எந்தவித பதிலையும் தர முடியவில்லை. எனது உள்ளம் அதற்கு பிறகு மாறிவிட்டது. கிறிஸ்தவத்தை விட்டு விட்டேன். தற்பொழுது முழு கவனமும் இஸ்லாத்தின் பக்கம் உள்ளது. இந்த நூலை படித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கொஞ்சம் தெரிய வந்துள்ளது. அல்லாஹ் தஆலா மற்ற தடுப்புகளையும் அகற்றுவதற்காக துஆ செய்யுங்கள் என்றார். லித்துவேனியாவிலிருந்து ஜெர்மனி மொழியின் ஆசிரியர் காரல் ஹைனஸ் வந்திருந்தார். அவர் கூறினார், நான் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன், மேலும் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளேன். முதல் முறையாக ஜமாத்தை பற்றி மிகவும் விரிவான மற்றும் நல்ல முறையில் அறிமுகம் கிடைத்திருக்கின்றது என்றார். மாநாட்டிற்கு முன்பாக இஸ்லாத்தை பற்றி எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தன. தற்பொழுது அவை முற்றிலும் மாறிவிட்டன. நான் இதனையும் குறித்து வைத்துள்ளேன். அதாவது மதங்களுக்கு இடையில் பல்வேறு விஷயங்கள் ஒன்றுபட்டுள்ளன. உதாரணமாக இறைவனை பற்றிய எண்ணம் மற்றும் இறைவனுடைய கருணை போன்றவை ஆகும் என்றார். மேலும் எனது உள்ளத்தில் மக்கள் கை தட்டுவதற்கு பகரமாக நாரே தக்பீர் என்று ஏன் கூறுகின்றார்கள் என சந்தேகம் இருந்தது. கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டுமே என நினைத்தேன். இந்த சந்தேகத்திற்கு ஜமாத்தின் இமாம் அவர்கள் சரியான விளக்கத்தை கொடுத்தார்கள் என்று எழுதியுள்ளார். அவர் என்னிடம் பேசவும் செய்தார். அவருக்கு திருப்திகரமான பதில் கொடுக்கப்பட்டது. கை தட்டுவது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் நாரேவில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் உள்ளது, இறைவனை புகழ்வதும் அதில் அடங்கியுள்ளது என்றேன். அடுத்து மார்க் முன்தேபெய்லு, இவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாவார். மால்டாவில் மால்டா யூனிவர்சிட்டியில் பிலாசபியை கற்றுக் கொடுக்கின்றார். இதனை தவிர உள்ளூர் செய்தித்தாள்களில் கட்டுரைகளையும் எழுதுவார். பிரபலமான பாதிரியாக இவர் அறியப்படுகிறார். கிறிஸ்தவ ஆலயத்தில் பல நுட்பமான கருத்துக்களை எடுத்துரைப்பார். கிறிஸ்தவ ஆலயத்தில் சில கோட்பாடுகளில் கருத்து வேறுபாடு கொண்டவராவார். இதனை அவர் ஊடகங்களில் வெளிப்படுத்தி வந்தார். இவர் இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலை படித்திருந்தார். 4வது ஹலிஃபத்துல் மஸீஹுடைய நூல் இஸ்லாம் ரெஸ்பான்ஸ் கண்டெம்பரரி இஷ்யூஸ்
என்ற நூலையும் படித்திருக்கின்றார். மேலும் இந்தியாவில் இயேசு என்ற நூலையும் படித்திருக்கின்றார். அவர் கூறுகின்றார், மாநாட்டில் கலந்து கொண்டதன் மூலம் ஜமாத்தை பற்றி நேர்மறையான தாக்கத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. மேலும் நாங்கள் தற்பொழுது அஹ்மதியா ஜமாத் ஒரு முழுமையான அமைதியினை விரும்பக்கூடிய ஜமாத்தாகும் என்பதனை ஏற்றுக்கொள்கின்றோம் என்றார். இவர் அலைசல்லாஹு பி காஃபின் அப்துஹு என்ற மோதிரத்தை வாங்கினார். மேலும் இதற்கு என்ன பொருள் என்பதனை கேட்டறிந்து, இது எப்படிப்பட்ட வரிகள் என்றால் இதனை எப்போதும் உடன் வைத்திருக்க வேண்டும் என அவர் கூறினார். என்னுடன் அவருக்கு சந்திப்பும் ஏற்பட்டது. போப்பை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார். நீங்கள் எப்போதாவது அவருடன் தொடர்பு கொண்டுள்ளீர்களா என கேட்டார். அதற்கு நான் ஒரு முறை தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்தோம், ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. மேலும் நான் அவருக்கு உலகில் அமைதியினை ஏற்படுத்துவது தொடர்பாக கடிதம் எழுதினேன். கையிலேயே கொண்டு போய் கடிதம் கொடுத்த பிறகும் கூட அவர் அதனை பொருட்படுத்தவில்லை என்று நான் கூறியதும் கேள்வி கேட்டவர் ஏமாற்றத்துடன் சிரித்தவாறு திரும்பிவிட்டார். இதனை பற்றி ஒரு பழைய சம்பவத்தையும் நான் கூறுகின்றேன். இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள், எனது சிந்தனையின்படி அது அவர்களது முதல் சுற்றுப்பயணமாகும். அதாவது ஃபசல் பள்ளிவாசலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டு ஆகும் அது. அப்போது அவர்கள் இத்தாலியும் சென்றார்கள். அங்கு போப்பிடம் தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். தொடர்பு கொண்ட போது போப் அவர்கள், எனது மாளிகை தற்பொழுது கட்டப்பட்டு வருகின்றது அல்லது பழுது பார்க்கப்படுகின்றது, ஆகையால் உங்களை சந்திப்பது கஷ்டம் என பதிலளித்தார்கள். பத்திரிகை நிருபனர்கள் அங்கு வந்திருந்தனர். அவர்கள் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹிடம், தாங்கள் போப்பை சந்திப்பீர்களா என கேட்டார்கள். அவர்கள், ஆமாம், நான் சந்திப்பதற்கு விருப்பம் தெரிவித்தேன், ஆனால் இது அவர்களது பதிலாகும் என்றார்கள். பத்திரிகையாளர்கள் அதனை அப்படியே தனது பத்திரிகைகளில் வெளியிட்டு விட்டனர். அதாவது, போப் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமிற்கு எனது மாளிகையில் கட்டுமானப்படி நடப்பதனால் உங்களை சந்திப்பது கஷ்டம் என கூறிவிட்டார்கள் என வெளியிட்டனர். மேலும் கீழ்ப்பகுதியில் அகமதிகளை சந்திப்பதிலிருந்து தவிர்த்திருப்பதற்காக, அகமதிகளின் கலீஃபாவை சந்திப்பதிலிருந்து தவிர்த்திருப்பதற்காக அவர்களுடைய மாளிகை ஒருபோதும் கட்டப்படாது. எவ்வாறாயினும் நாம் நமது பணியை செய்து கொண்டே செல்ல வேண்டும். அடுத்து கிர்கிஸ்தானை சார்ந்த ஓர் அஹமதி அஷீர் அலி சாஹிப் ஆவார். அவர் கூறுகின்றார், நான் 2007 பையத் செய்தேன். ஆனால் நம்மிடம் பள்ளிவாசல் இல்லை. அஹ்மதியா ஜமாத் பள்ளிவாசலில் தொழுவதற்கு எனக்கு ஆசை இருந்தது. அது இங்கு வந்து நிறைவேறியது. அவர் பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கே வந்துவிட்டார். அல்லாஹ் இவ்வாறு அவரது ஆசையை நிறைவேற்றினான். அடுத்து காராக்குள்ளை சேர்ந்த இஸ்மாயில் சாஹிப் அவர்கள், இவரும் இங்கு வந்திருந்தார். தான் அகமதி ஆனது குறித்து நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார். மாநாட்டில் கலந்து கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார். நைஜரை சார்ந்த ஒரு நண்பர் பெல்ஜியமில் வசித்து வருகிறார். அவரது பெயர் சாலிஹ் அகமது ஆகும். அவர் முஸ்லிம் ஆவார். அவர் இங்கு வந்தார். நான் ஆப்பிரிக்காவில் பல்வேறு ஆலிம்களின் உரைகளை கேட்டிருக்கின்றேன். ஆனால் காலத்தின் ஹலிஃபாவுடைய சொற்பொழிவை கேட்டபோது ஏற்பட்ட அந்த தாக்கமும் பலனும் இதற்கு முன்பு எனக்கு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. நான் இந்த ஜமாத்தை மிகவும் அருகிலிருந்து பார்த்து வந்தேன். நான் இந்த மாநாட்டில் அகமதியத்தில் இணைய முடிவு செய்துள்ளேன். ஆகையால் அவர் பையத் செய்தார். இதனை போன்று மராக்ஷை சேர்ந்த நண்பர் ஜம்மூஹி தௌஃபீக் சாஹிப் அவர் கூறுகின்றார், நான் ஏனைய தக்லீத் முஸ்லிம்களுடைய தப்சீர்களையும் படித்துள்ளேன். அஹ்மதியா ஜமாத்தில் எழுதப்பட்டுள்ள தப்சீர்களையும் படித்துள்ளேன். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அன்னாரது ஹலீஃபாக்கள் எழுதியதுதான் உண்மையான சரியான தப்சீர்களாகும். இவ்வாறு அவரது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வந்தது. கூறுகின்றார், எனக்கு முழுமையான திருப்தி ஏற்பட்டுவிட்டது. நான் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டேன். இங்கு மாநாட்டில் வந்து எனது மனைவி மக்களும் பையத் செய்து விட்டனர் என்றார். அடுத்து நைஜரை சார்ந்த ஒரு நண்பர், இவர் முஸ்லிம் ஆவார். நான் எப்போதும் சிந்தனை செய்து வந்திருந்தேன், அதாவது ஒரு நபி உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிருடன் இருக்க வேண்டும், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்ல என நான் நினைத்து வந்தேன்.
இங்கு நான் பெல்ஜியம் வந்த பிறகு அகமதிகளுடன் தொடர்பு ஏற்பட்டது. எனது பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிட்டது. அதன் பின்னர் தனது நண்பர்களிடமும் இதனை பற்றி கூறினேன். அவர்களும் இது உண்மையென தெரிகிறது என்றனர். பிறகு ஹிலாஃபத் மற்றும் அதனுடைய அருள்களை பற்றி மிக விரைவாக புரிய வந்தது. எனக்கு இமாமும் தலைவரும் கொண்ட இந்த ஜமாத்தை அடைந்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இஸ்லாமும் எப்போது வரை ஹிலாஃபத் இருந்ததோ அப்போது வரை முன்னேற்றம் அடைந்தது. இந்த ஜமாத்தில் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்றால், ஜமாத் கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆதரவாக எப்போதும் குர்ஆன் மற்றும் ஹதீசுகளை ஆதாரமாக கொடுக்கின்றது. இவர் முதலில் பையஸ் செய்யவில்லை, கடைசி நாளில் இவர் பையஸ் செய்துவிட்டார். அடுத்து பாமாது சாஹிப், இவர் கிர்கிஸ்தானை சேர்ந்தவர் ஆவார். நான் ஆரம்பத்தில் எப்போதாவது காலத்தின் ஹலீஃபாவை சந்திக்க முடியுமா என சிந்தித்து வந்தேன். இவர் ஏற்கனவே பையஸ் செய்தவர் ஆவார். இவை அனைத்தையும் பார்த்த பிறகு எனது ஈமான் மேலும் வலுவடைந்து உள்ளது. கிர்கிஸ்தான் அகமதிகளுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள். இன்றைய நாட்களில் அவர்களுடைய நிலைமை கடினமாக உள்ளது. அல்லாஹ் அவருடைய கஷ்டங்களை நீக்குவானாக. மேலும் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள பெயர்தாங்கி ஆலிம்களுக்கு அறிவை வழங்குவானாக, அல்லது அவர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. அடுத்து லெபனானை சார்ந்த ஒரு புதிய அகமதி கூறுகின்றார், ஒரு நாள் என்னுடைய 13 வயது மகன் என்னிடம் கூறினார், நீங்கள் எங்களை இறுதி காலத்தின் குழப்பத்தினை கூறி எப்போதும் பயமுறுத்தி வருகின்றீர்கள். அந்த இறுதி காலகட்டம் எப்போது வரும் என எங்களுக்கு கூறுங்கள் என்றான். அதற்கு நான், அது வருவதற்கு இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்கள் உள்ளன என்றேன். அதற்கு எனது மகன், இது தவறாகும், மாறாக நாம் இறுதி காலகட்டத்தில் தான் உள்ளோம் என்றான். இதனை 12-13 வயது பையன் கூறுகின்றான். நீங்கள் தஜ்ஜாலை பற்றி கூறி வந்தீர்கள், அவன் ஒரு வித்தியாசமான படைப்பு ஆவான். இதுவும் தவறாகும். தஜ்ஜால் என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல, மாறாக அதன் பொருள் ஒரு சமுதாயமாகும். அப்படிப்பட்ட தஜ்ஜால் தோன்றிவிட்டான். நாம் இறுதி காலகட்டத்தில் தான் உள்ளோம் என்றான். இதனை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். மேலும் இந்த விஷயங்கள் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என கேட்டேன். அதற்கு அவன், நான் டிவி சேனல்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நான் MTA-வில் ஜெர்மன் ஒளிபரப்பை பார்த்தேன். பிறகு நான் அதனை தொடர்ந்து பார்த்து வந்தேன். நான் இந்த விஷயங்களை அங்கிருந்து தான் பெற்றேன் என்றான். தந்தைக்கு ஜெர்மனி தெரியாது. இதனால் நான் பெரும்பாலும் எனது மகனிடம் இந்த மொழியாக்கத்தை கூறு என கேட்பேன். இதுபோன்று அவனிடம் நான் விவாதித்து வந்தேன். இதன்படி ஒரு நாள் எனக்கு கடுமையான கோபம் வந்தது. இதற்கு பிறகு இந்த சேனலை நீ பார்க்க கூடாது என கூறினேன். ஆனால் தந்தை உள்ளுக்குள்ளேயே தனது மகனுடைய கூற்றில் உண்மை இருப்பதாக கருதினார். பிறகு மக்களிடம் ஜமாத்தை பற்றி கேட்டேன். யதார்த்தமாக 2 பாகிஸ்தானிய அகமதிகள் கிடைத்தனர். பிறகு அவர்களிடம் பேசிய பிறகு தனது மகன் கூறியது எனக்கு புரிய வந்தது. பிறகு அல்லாஹ்வின் அருளினால் அவர் பையத் செய்தார். அடுத்து போஸ்னியாவை சேர்ந்த ஒரு நண்பர், அவர் கூறுகின்றார், இங்கு மாநாட்டிற்கு வந்த பிறகு என்னிடம் ஒரு குறிப்பான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நான் திரும்பி செல்லும் போதும் இந்த தாக்கம் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்யுங்கள். இதனை போன்று கிர்கிஸ்தானை சார்ந்த மற்றொரு நண்பர், அவர் கூறுகின்றார், ஒரு வினோதமான காட்சி இங்கு மாநாட்டில் எனக்கு தென்பட்டது. பிறகு மிகவும் பரிவுடன் என்னிடம் கூறினார், நான் பையஸ் செய்து மிக நீண்ட நாள் ஆகிறது. நான் சில வருடங்களுக்கு முன்பு ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தேன். அங்கிருந்து ஜம்சம் நீரை கொண்டு வந்தேன். மேலும் காலத்தின் ஹலீஃபாவை சந்திக்கும் போது அதனை கொடுக்க வேண்டும் என நினைத்தேன். ஆகையால் அவர் தனது அன்பை வெளிப்படுத்தினார். அந்த தண்ணீரை என்னிடம் கொடுத்தார். இதனை போன்று அல்ஜீரியாவை சார்ந்த ஒரு நண்பர், அவர் கூறுகின்றார், 2 மனிதர்கள் முஹாஜிர்களுக்கு தப்லீ செய்து கொண்டிருந்தனர். நான் அவரிடமிருந்து இமாம் மெஹதியின் வருகை குறித்து செய்தியினை கேட்டதும் மிகவும் வியப்படைந்தேன். மேலும் இந்த ஷைத்தான்கள் வந்ததனால் இங்கிருந்த மலக்குகள் சென்று விட்டனர் என என்னை கட்டுப்படுத்த முடியாமல் கூறினேன். ஆரம்பத்தில் நான் அவர்களுடன் ஏளனமாக பேசி வந்தேன். ஆனால் எனது ஒவ்வொரு கூற்றும் அவர்களுக்கு முன்பு தவறாகி போவதனை நான் உணர்ந்தேன். அவரிடம் அவருடைய ஒவ்வொரு கூற்றிற்கும் வலுவான ஆதாரங்கள் இருந்தன.
பிறகு கட்டாயமாக்கப்பட்டு நான் இவர்களை பற்றி ஏதாவது மௌலவியிடம் உதவி கேட்பேன் என்றேன். அதன் பின்னர் நான் ஒரு பிரபல்யமான ஒரு அரபி சேனலுக்கு போன் செய்து தொடர்பு கொண்டேன். அவர் கூறினார், நான் இதற்கு முன்னரும் பல்வேறு கேள்விகள் தொடர்பாகவும் ஃபத்வாக்கள் தொடர்பாகவும் போன் செய்து விளக்கங்களை கேட்டு வந்தேன். பலமுறை போன் செய்த போது சரியான பதில் நமக்கு கிடைத்து வந்தது. தற்பொழுது நான் அஹ்மதியா ஜமாத்தை பற்றி விசாரிப்பதற்காக போன் செய்த போது அவர்கள், நீங்கள் போனை வையுங்கள், நாங்கள் உங்களுக்கு போன் செய்கின்றோம் என்றனர். பிறகு அவர்கள் போன் செய்து, அகமதிகள் பக்கா காஃபிர் ஆவார்கள், அவரிடமிருந்து தவிர்ந்திருங்கள் என்றனர். இது மட்டுமல்ல, மேலும் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் 3-4 முறை அவரிடமிருந்து போன் வர ஆரம்பித்தது. ஒவ்வொரு முறையும் ஜமாத்திற்கு கொடுக்கப்பட்ட காஃபிர் ஃபத்வாவை பற்றி கூறுவார்கள். அவர் கூறுகின்றார், நான் ஜமாத் உறுப்பினர்களின் பேச்சை கேட்கும் போது இதுதான் உண்மையான ஜமாத் என தோன்றும். ஆனால் மௌலவிகளின் ஃபத்வாக்களை கேட்கும் போது பிறகு சந்தேகத்தில் விழுந்து விடுவேன். பிறகு நூல்கள் மற்றும் வெப்சைட்டில் ஆதாரங்களை தேடி வந்தேன். இதன் மூலம் உண்மை வெளிப்பட்டது. மேலும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நான் இங்கு வந்து பார்த்தபோது இங்கு பல்வேறு சமுதாய மக்கள் இருந்தனர். பிறகு நான் மட்டும்தான் உண்மையாளனா, இவர்கள் அனைவரும் பொய்யரா என சிந்தித்தேன். அதன் பின்னர் நிம்மதியடைந்தேன். பிறகு பையத் செய்தேன் என்றார். அடுத்து நைஜரை சார்ந்த ஒரு நண்பர் அபு ஜைதி சாஹிப், இவர் கூறுகின்றார், நான் மாநாட்டிற்கு வருவதற்கு முன்பு அகமதி ஆகவில்லை. ஆனால் மாநாடு எனது நிலையை மாற்றிவிட்டது. நான் இப்போது கூறுகின்றேன், அனைவரும் இந்த ஜமாத்தில் இணைந்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த ஜமாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அதே போதனையில் தான் நிலை பெற்றிருக்கின்றது. நான் பையத் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைவதனை பெருமையாக கருதுகின்றேன் என்றார். போஸ்னியாவை சேர்ந்த ஓர் அஹ்மதி கூறுகின்றார், அவர் அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பல்வேறு விதமான பாவங்களிலும் தீமைகளிலும் மூழ்கியிருந்தார். ஆனால் மாநாட்டிற்கு வந்த பிறகு அவரது உள்ளம் நிம்மதி அடைந்துள்ளது. அவர் ஒரு தூய வாழ்வு மற்றும் இஸ்லாமிய போதனைகளின்படி வாழ விரும்புகின்றார். மாநாட்டின் சூழலை பார்த்து, குறிப்பாக காலத்தின் ஹலீஃபாவின் உரைகளை கேட்டு, இங்கு தொழுகைகளை தொழுது ஒரு வியப்பூட்டும் அளவுக்கு மாற்றத்தினை அவர் உணர்ந்தார். அல்லாஹ் என்னை நன்மையான பாதையில் நிலை நிறுத்துவதற்காக துவா செய்யுமாறு ஒரு வேதனையுடன் கூறினார். துருக்கியை சேர்ந்த ஒரு இளைஞர் ஜெர்மன் மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் திரும்பி செல்லும் போது அவர் பையத் செய்ய மாட்டேன், எனக்கு சில குடும்ப பிரச்சனைகள் உள்ளன என்றார். மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு 3வது நாள் காலை வரை அவர் பையத் செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் பையத் நிகழ்ச்சிக்கு முன்பு அவர் அதில் கலந்து கொள்வதற்கு ஆயத்தமானார். பையத் செய்த போது அதன் பிறகும் அவரது நிலைமை எவ்வாறு இருந்ததென்றால், அவர் அழுது கொண்டே இருந்தார். அவருடன் பேசுவது கஷ்டமாக இருந்தது. அவர் கூறினார், பையத்தின் காட்சியை கண்டு என்னால் பொறுக்க முடியவில்லை. ஏதோ ஒரு மறைவான சக்தி அவரை பையத் செய்த வைத்தது. இதனை போன்றே நைஜர் நாட்டை சேர்ந்தவர் கூறுகின்றார், நான் மாநாட்டிற்கு வருவதற்கு முன்பு பையத் செய்வதனை குறித்து நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் நான் இங்கு வந்து மக்களிடம் தனது கலீஃபாவை பார்ப்பதற்கு எவ்வளவு துடிப்பு உள்ளது என்பதனை பார்த்தேன். மக்களது உள்ளங்களில் தனது கலீஃபாவுக்கு எந்த அளவு அன்பு உள்ளது என்பதனை பார்த்தேன். இந்த விஷயம் எனது உள்ளத்தில் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிறகு நான் பையத் செய்து இந்த ஜமாத்தில் இணைவேன் என முடிவு செய்தேன். ஆகவே அல்லாஹு தாலா மக்களை சீர்திருத்த பல்வேறு வழிகளை கையாளுகின்றான். எவ்வாறாயினும் அல்லாஹுவின் அருளினால் இந்த பையத்தில் 16 சமுதாயங்களின் 67 நபர்கள் பையத் செய்தனர். அதில் 48 ஆண்களும் 19 பெண்களும் இருந்தனர். இப்போது சுருக்கமாக ஏற்பாடுகள் சம்பந்தமாக கூறுகின்றேன். ஆரம்பத்தில் ஜெர்மனியில் மாநாட்டு திடலில் மெயின் ஹாலிலேயே அவர்களது MTA வேனை நிறுத்துவார்கள். மொழியாக்கம் செய்ய கேபின்களை அமைத்திருப்பார்கள். இம்முறை அதனை வெளியே நிறுத்தினார்கள். இதனால் சில மொழிபெயர்ப்புகளில் சப்தமும் இரைச்சலும் வந்து கொண்டிருந்தது. தொல்லையாக அது இருந்தது. இன்ஷா அல்லாஹ் தாலா இதனை வருங்காலங்களில் இந்த பிரச்சனையை களைவதற்கு முயற்சி செய்வார்கள் என நம்புகின்றேன். இதனை அவர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். இதனை போன்று பெண்கள் பகுதியில் ஒரு சில மொழிபெயர்ப்பிற்கான ஏற்பாடுகள் இருக்கவில்லை. அதனால் மொழிபெயர்ப்பு சமயத்தில் ஆண்களின் ஹாலில் வந்து அமர வேண்டி இருந்தது. ஆனால் இக்காலத்தில் எப்படிப்பட்ட வசதிகள் ஏற்பாடுகள் வந்துவிட்டன என்றால், மொழிபெயர்ப்பிற்கான ஏற்பாடு எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். நடந்து கொண்டு கூட கேட்கும் அளவிற்கு அது இருக்க வேண்டும்.
யூகேயில் அதுபோன்றுதான் உள்ளது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம். அடுத்து இம்முறை சப்தத்தில் ஓரளவு முன்னேற்றம் இருந்தது. ஆனால் ஓரளவு எக்கோ இருந்தது. இதனால் ஜும்மாவில் எனது குரல் சரியாக கேட்கிறதா என வினவ வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் எனது குரல் திரும்பி வந்து கொண்டிருந்தது. ஆக இவைகள் சப்தம் தொடர்பாக, ஏற்பாடுகள் தொடர்பாக, மொழிபெயர்ப்பு தொடர்பாக இருந்த சில குறைகளாகும். ஜெர்மனி ஜமாத் இவற்றை களைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் அருளினால் 3100 ஆண் பணியாளர்களும் 3700 பெண் பணியாளர்களும் பணியாற்றியுள்ளனர். இதற்கு முன்பு வக்காரே அமலும் நடைபெற்று வந்தது. 100 முதல் 150 குத்தாம்கள் தினசரி 14 மணி நேரம் வக்காரே அமல் செய்து இந்த மாநாட்டு ஏற்பாட்டை செய்துள்ளார்கள். முதல் முறையாக வக்காரே அமல் செய்து இதில் எந்தளவு அமைதியும் இன்பமும் உள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களிலும் கண்டிப்பாக கலந்து கொள்வோம் என பெரும்பாலானர் எழுதியுள்ளனர். விருந்தினர் பிரிவும் கடந்த வருடத்தை விட இவ்வருடம் சிறப்பான ஏற்பாட்டை செய்திருந்தது. அதில் ஒன்று, சாப்பிடும் சமயத்தில் தண்ணீர் கிடைத்தது. சாப்பிடும் நேரத்தில் தூரமாக சென்று தண்ணீர் கொண்டுவதற்கு பகரமாக சாப்பாட்டு மேஜையில் தண்ணீர் இருக்க வேண்டும் என கூறியிருந்தேன். ஏனென்றால் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளை, அதாவது சாப்பிடும்போது தண்ணீரை தனது அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாகும். ரொட்டியுடைய தரமும் கடந்த வருடத்தை விட இவ்வருடம் சிறப்பாக இருந்தது. ஏற்பாட்டாளர்களும் இதனையே கூறினர். நானும் லங்கர்ஹானாவிற்கு சென்று சுவைத்து பார்த்தேன். இதனை பற்றி மக்களுடைய கருத்து வரும்போதுதான் இது அவர்களுக்கு பிடித்திருந்ததா இல்லையா என்பது தெரிய வரும். இருப்பினும் இம்முறை ரொட்டி சிறந்ததாக இருந்தது. தூய்மைக்கான ஏற்பாடும் இம்முறை சிறப்பாக இருந்தது. நுழைவு வழி பாதையில் வைக்கப்பட்ட ஸ்கேன்களிலும் இவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி உள்ளனர். அல்லாஹ்வின் அருளினால் சிறப்பான ஏற்பாடாக இருந்தது. எவ்வாறாயினும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் மாநாட்டில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விருந்தினர்களுக்குரிய சேவை செய்வதற்கான உரிமையை செலுத்த முழுமையாக முயற்சிகளை செய்துள்ளனர். அல்லாஹ் இவர்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. வருங்காலங்களில் முன்பை விட அதிகமாக தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. தூய்மையிலும் விசுவாசத்திலும் இவர்களை முன்னேற்றிக் கொண்டே செல்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. आज कनाडा, बेल्जियम, आयरलैंड वगैरह भी जलसा सालाना हो रहे हैं. अल्लाह ताला उनको भी जलसे की सही रूह के साथ जलसे में शामिल होने की तौफीक अता फरमाए और खैर खूबी से उनके भी जलसे अख्ताम को पहुँचें. इसी तरह खुदामुल अहमदिया यूके का इज्तिमा भी हो रहा है. अल्लाह ताला यहाँ भी नौजवानों को सही रंग में इज्तिमा का जो मकसद है उसको पूरा करने की तौफीक अता फरमाए. इस बात को हमेशा हर खादिम को और जमात के हर मेंबर को याद रखना चाहिए कि इज्तिमाओं और जलसों का मकसद खुदा ताला की रज़ा को हासिल करना, अपनी रूहानी हालत को बेहतर करना, अखलाकी हालत को बेहतर करना है. इस तरफ ख़ास तौर पर तवज्जो दें. इबादल्लाह रहमकुमुल्लाह इन्नल्लाह यअमुरु बिल अदलि वल इहसान وإيتاء ذي القربى
الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر